2 வாழைப்பழம் அதானே இது அப்படிம்பாங்களே. அந்த அந்த ஒரு 2 இல்லடா வாங்கிட்டு 1 எங்கடா அதானே இது அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி தான் அந்த கடைசி வரைக்கும் அந்த 50 ரூபா எங்கன்னா அதானே இது அப்படிம்பாங்க. அதுதான் பார்ட்டி ஃபண்டு. ஓகேங்களா. மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையா வந்துருச்சு. ஏன்னா இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை, நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. 2.5 வயசு குழந்தைக்கு கூட அவர் ஏதாவது போலியோ சொட்டு மருந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது சில பேருக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னமும் 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 2 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், ஒரே நாளில் ஆட்சியை கவுத்துருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்க வேண்டியது நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ என்னென்னா ஒரு 10 வயசு 11 வயசு பசங்கள் கூட அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதில் உண்மையிலே இந்த சட்டம் இருக்கா, இப்படிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் வருது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். சட்டசபையில் நடந்த நிறையா விஷயங்கள் நான் சீரியஸாகவே எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம். அதில் எனக்கு ஆப்போசிட் டீமாக இருந்தாலுமே சௌமியா அன்புமணி உண்மையிலே ஒரு மக்கள் குரலாக ஒரு பெண்ணிடமிருந்து சீரியஸாகவே, ஏன்னா அவங்க பேசும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் ஆக்சுவலி ஆளுங்கட்சியாக இருக்கவங்க கூட அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதுவிலக்காக இருக்கட்டும், விவசாயத்துக்காக பேசும்போதாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது கூட ஆப்போசிட்லேருந்து எந்த குரலுமே வரல. ஆளுங்கட்சியாக இருக்கிற அவங்களே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்குறோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக போகுது. இருக்கிறதுல உருப்படியாக ஆப்போசிட்டில் உண்மையிலே எதிர்கட்சி அவங்கள நிப்பாட்டி இருக்கலாம், அவங்களே நல்லா பேசியிருப்பாங்க. உண்மையிலே சட்டசபையில் அவங்க எதிர்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாராட்டியிருக்கலாம். ஏன்னா விவசாயத்துக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், எங்கள் ஊர் தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவங்க பேசும்போது நம்மளே அறியாமல் உண்மையிலே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்களிடையே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வியை வந்து சட்டசபையில் முன் வைக்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க மட்டும்தான். மிச்சம் எல்லாமே சர்க்கஸ் கூட, சர்க்கஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தவங்க தான் தெளிவாக கேள்வி கேட்குறாங்க, புரிகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வந்து இதில் உங்களை விமர்சனம் பண்ணணுங்கிறது என்னோடய வேலை கிடையாது. என்னோடய வேலை என் மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது, அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்காக இவங்க இப்போ சொன்ன உடனே வந்துட்டு அயாபுயான்னு அவங்க கத்தலை. பொறுமையாக ஓகே இந்த மாதிரி நடக்குதா, ஓகே இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நாங்கள் கன்ஃபார்மாக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆளுங்கட்சி ஏற்றுக்குது. முன்னாடி மாதிரிலாம் வந்துட்டு ஆனாவுன்னா சட்டையை கிழிக்கிறது, மைக்கு அந்த மாதிரிலாம் பண்ணல. அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, எனக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க நிறையா பேர் வந்து பயம் தெரியுது. ஓப்பனாக சொல்லணுன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அத்தனை பேரோட அந்த இதில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்கும்போது எனக்கு பயம்தான் அவங்க கண்ணில் தெரிஞ்சது. எங்கே நம்ம பண்ண நிறையா விஷயங்கள் வெளியே வந்துடுமோ, சொல்லிடுவாங்களோ, மக்கள் திருப்பி நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு, கேள்வி கேட்பாங்களோங்கிற அளவுக்கு பயம் இருக்குது. நிறைய பயம் அவங்களுக்கு சைடில் தெரிஞ்சது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த திருப்பி ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், தெரியும். ஏன்னா ஒரு சில இடங்களில் இப்போ எனக்கு அதில் வந்து நான் ரொம்ப இப்பயும் பாராட்டுற ஒரே விஷயம் அமைச்சர் ரமேஷ் அவரை. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு மக்களோட பணத்திலேருந்து 10 கோடி ரூபாய் எடுத்து மல்டி கார் பார்க்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தா போதும். விக்கிக்கிட்டு இருக்கவனுக்கு பார்க்கிங் தேவை இல்லையே, தண்ணி தானே தேவை, அடிப்படை வசதி தேவை. அதுதான் உங்களுக்கு வேணும். உணவு, இருப்பிடம், இதுதானே முக்கியம். அதை கொடுக்கறதுக்கான வழிவகைகள் தான் ஒரு அரசாங்கம் பண்ணணும். அதை விட்டு போட்டு நான் மல்டி கார் பார்க்கிங்கு, பார்க்கு, இவங்க எப்போவுமே அப்படி தான். வளர்ச்சினாலே இவங்களுக்கு அதுதானே, அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் பார்ட்டி ஃபண்ட்லாம் வரும். பார்ட்டியும் ரன் பண்ணணும். பார்ட்டி ஃபண்டு எனக்கு அதில் வந்து ஒரு வீடியோ வேறு பார்த்தேன். ஒருத்தர் வந்து நெறியாளர் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார், ஆப்போசிட்லேயே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு அவர் அரசாங்கமே ஊழல் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அரசாங்கமே ஊழல் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, சும்மா இருடா அப்படின்னு சொன்னாங்களே. டே சும்மா இருடா, இவங்க ஏற்கனவே போட்டு அடிப்பாய்டா, நீ வேறு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி புரிதல் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். உண்மையாக சொல்லணும்னா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் அரசாங்கத்துக்கே வரும், அதுதான் உண்மை. எங்களோட வரிப்பணம் எங்களுக்கே வரும், எங்களுக்கே செலவு செய்யப்படுங்கிறது தான் அது.
அதை விட்டு போட்டு எப்படின்னா இப்போ நான் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் வரி பணமாக. அந்த 100 ரூபா கரெக்டாக கவர்மெண்ட் கஜானாவுக்கு போச்சுன்னா அது வந்து ஒரிஜினல். அதில் 100 ரூபாயில் 50 ரூபா அதாவது எப்படின்னா நான் உங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடில் போயிட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு 50 ரூபாயை மட்டும் கஜானாவில் கணக்கு காட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? கணக்கு புள்ள வேலைலாம் பயங்கரமாக பார்ப்பாங்க அந்த காலத்தில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 50 ரூபாய் கடைசி வரைக்கும் அந்த சொல்லுவாங்களே 2 வாழைப்பழம் அதானே இது அப்படிம்பாங்களே. அந்த அந்த ஒரு 2 இல்லடா வாங்கிட்டு 1 எங்கடா அதானே இது அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி தான் அந்த கடைசி வரைக்கும் அந்த 50 ரூபா எங்கன்னா அதானே இது அப்படிம்பாங்க. அதுதான் பார்ட்டி ஃபண்டு. ஓகேங்களா? அந்த 100 ரூபாயும் அரசோட கஜானாக்கு போகணும், அதுதான் உண்மை. அதை கண்டிப்பாக போகும். முதல் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தால தொடவும் மாட்டோம், விடவும் மாட்டோம், தொட்டவங்களும் விட மாட்டோம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே அதுதாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா திடீர்னு போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னே தெரியல. திடீர்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்சி மீட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சீரியஸாக விளையாட தான் செஞ்சாங்க. நாங்களாம் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சொப்பு சிப்பெல்லாம் வச்சு சோறு பொங்கி குழம்பு காயெல்லாம் வச்சு கூட்டாஞ்சோறுலாம் பண்ணி விளாண்டுட்டு இருப்போம். அந்த விளையாட்டை தான் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க, இங்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஏதோ 1 மாதத்தில் ஆட்சி கவலும், வெளியில் கொண்டு வரக்கூடாது ஊழலை, 3 நாளில் ஆட்சியில் கவுத்துருவோம், நாங்கள் தான் அனுப்பிச்சி விட்ருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் ஊழல் வெளில வரக்கூடாது, 6 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கோம், மின்சாரத்துறை வெளியிடாதீங்க. இந்த மாதிரி தான் அது ஒரு விதமான மிரட்டல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வெளியிட்டீங்கன்னா, இதெல்லாம் கையில் வச்சு எடுத்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் கையில் எடுப்போம். ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் வந்து அனுப்பிச்சி விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம். அதில் அவங்களே தெளிவாக கூட்டணி கட்சியில் உள்ள அத்தனை பேருமே தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்களாம் அனுப்பலாம், நாங்களாம் விருப்பப்பட்டு போயிருக்கோம். சும்மா இருங்க தலைவரே, வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா வேறு டிவி பாருங்கள். வழக்கம் போல் எப்படி கூலி படம் பார்த்தீங்க, இப்போ நிறையா படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் உட்காந்து பாருங்கள் தலைவரேன்னு சொல்லிட்டாங்க. அது பிரச்சனையே கிடையாது. அதுதான் இவங்களுக்கு பயம் என்னன்னா, இவங்க இவ்வளோ நாள் ஒரு பிம்பம் வச்சுருந்தாங்கல்ல, நாங்கள் மக்களுக்காக தான் செய்கிறோம், மக்களுக்காக தான் எல்லாமே. ஆனால் வந்து அவங்களோட வளர்ச்சி மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது. மக்களோட வளர்ச்சி இது வரைக்கும் அதிகரிச்சதா சரித்திரமே இல்லை. மக்கள் இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்காக செய்கிறோம், எங்களோட சொந்த காசெல்லாம் போட்டு நாங்கள் செஞ்சோன்னு சொன்ன எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட கட்டிடங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்திருக்கு. சதுப்பு நிலத்துலலாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சதுப்பு நிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவு இருக்கிறவனுக்கு கூட கொடுக்க மாட்டான், அதையுமே விட்டு வைக்கல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல, இது எதுவுமே வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட முதல் குறிக்கோள். அதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் கன்ஃபார்மாக இது எல்லாமே வெளியில் வரும், மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையா வந்துருச்சு. ஏன்னா இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை, நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் மெயின். இவங்க ஊழல்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது எப்படி நீ கொண்டு வருவா எப்படி அப்படின்னாங்களே, நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொடுக்க முடியாது, நான் ஏன் காசு கொடுக்கணும், ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், நான் காசு கொடுக்க முடியாது, எனக்கு இல்லைன்னா பில்லு கொடுங்க. எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு காசு கட்டணும்னா பில்லு வாங்கியிருக்கோம், யாரும் வாங்கினதில்லை. ஆனால் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பில்லு கொடுங்க, 500 ரூபாய்க்கு நான் கட்டுறேன் பிரச்சனை இல்லை, 2000 கூட கட்டுறேன், அந்த 2000த்துக்கு எனக்கு பில்லு வேணும். அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப மாற்றம். இந்த மாற்றம் நிரந்தரமாகும் கண்டிப்பாக. வழக்கம் போல் நீங்கள் 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் 3 மாதம் இந்த சொல்லுவீங்களே 5000 10,000 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிகிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். திருப்பி ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்குது. நிறையா விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நிறையா பேர் உண்மையிலே காசு கொடுக்காம என்னால் கவர்மெண்ட் ஜாப்பில் உட்கார முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. முதல் விஷயம் அதுவே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் மாறும்போது அங்கே உள்ள எல்லாருமே மாறுவாங்க, மக்களும் மாறுவாங்கங்கிற நம்பிக்கை.